இந்த கரண்டியை கழுவி எங்கே வச்சேன்? அடுப்பில் போட்ட அப்புறம் தான் எல்லாம் ஞாபகம் வரும். அம்மா வந்துட்டான்டா ஒருத்தன். என்னல எது கூப்பிட்ட? குளிச்சு கிளம்பி ட்ரெஸ்லாம் போட்டாச்சு போல, அதனால வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கணுமோ? ஏம்மா இன்னைக்கு என்ன உருளைக்கிழங்கா? எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாத்தையும் கவனிப்பியால. உருளைக்கிழங்கு வச்சு என்ன பண்ண போற? எங்க அப்பா என்கிட்ட கேள்வி கேட்டது கிடையாது, என் புருஷன் என்கிட்ட கேள்வி கேட்டது கிடையாது. ஆனா நீ நல்லா கேட்கறேனல. சொல்லுமா, என்னது தயிர் சாதமும் உருளைக்கிழங்குமா? இல்லடா. ஐ, அப்ப நேத்து பார்த்தமே அந்த யூடியூப்ல பொட்டேட்டோ ரைஸா? கரெக்ட் தானே நான் சொன்னது? அம்மா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி சிஐடி இருக்கார் போலயே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். ஆமல, அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல உள்ளதை அப்படியே செய்யல. அம்மாட்ட இருக்கிறத வச்சு வேற மாதிரி செய்வேன், ஆனா சூப்பரா செய்வேன். சரியா? ஏன் அவங்க போட்டதுல உன்ட்ட என்ன இல்லை? அதெல்லாம் உன்ட்ட இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது, உனக்கு சூப்பரா வரும். சரியா? அம்மா இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்க? இதை கேட்க தான் நின்னியா? அம்மா இந்த வீட்டை யார் செலக்ட் பண்ணா? அபியா? என்னதுல சொல்ற? இந்த வீட்டை யார் செலக்ட் பண்ணாவோ? ஓ அதை கேக்கியா? அபியா செலக்ட் பண்ணா? ஆமாடா. ஏன் அபி செலக்ட் பண்ணா? ஏன்னா உங்க அப்பா அவனை தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் என்னைய கூப்பிட்டு வரல? ஏன்னா நீ குட்டி பாப்பா, அதனால உன்னை கூப்பிட்டு வரல. ஏல, இது போலீஸ் அப்பார்ட்மெண்ட், இங்க எல்லா வீடும் ஒன்று போல தான் இருக்கும். இந்த இங்க வந்துட்டு நீ இது எனக்கு வேணும், இந்த வீடு எனக்கு வேணும்னா நீ செலக்ட் பண்ண முடியாது. ஆனா டபுள் பெட்ரூம் வேணும், ட்ரிபிள் பெட்ரூம் வேணும் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணதுல டபுள் பெட்ரூம்ல ஏற்கனவே ஆட்கள் வீடு வாங்கி வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்தது போக நம்ம வீடு வாங்கும் போது ஒரு 10 வீடோ 15 வீடோ தான் இருந்தது. அந்த 15 வீட்டில் உள்ள நம்பரெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அது ஏ பிளாக்ல இருக்கலாம், ஏ பிளாக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கலாம், தேர்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கலாம், பி பிளாக்ல இருந்திருக்கலாம், எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அபி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த கார்னர் வீட்டை நம்மளுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கா. இல்லை சப்போஸ் அவள் பி பிளாக்ல எடுத்திருந்தா, இல்லை உங்கள் அப்பாவே செலக்ட் பண்ணியிருக்கும் போது பி பிளாக்ல வீட்டை எடுத்திருந்தா நம்ம அங்கே தான் போயிருக்கணும். இல்லை 4th ஃப்ளோரில் வீடு கிடச்சிருந்தா நம்ம அங்கே தான் போயிருக்கணும். ஐயோ எனக்கு பி பிளாக்லாம் பிடிக்காதுப்பா, 4th ஃப்ளோரும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நல்லா இருக்கு. தெரியுதுல்ல? சரி நீங்கள் ஏன் ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கலை? அதை போய் உங்கள் ஐயாட்ட கேளு, எனக்குலாம் தெரியாது. இல்லை அது கூட கொஞ்சம் அமௌண்ட் வரும்ல, அதுக்கு தான். ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கியிருக்கலாம்லம்மா. இங்கே பாருங்க, ரூமே இல்லை, 2 பெட்ரூம் தான் இருக்குது. இல்லை 4 பேர்த்துக்கு 2 பெட்ரூமே ஓவரு. இதில் இப்போ இருக்கிறது 3 பேர் தான். நம்ம 3 பேர்த்துக்கு 2 பெட்ரூம் போதாதோ? ஏம்மா இதே இது நீங்கள் ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கியிருந்தீங்கன்னா எங்களுக்கு படிக்க ஒரு ரூம் கொடுத்துருக்கலாம்ல. தம்பி இப்பயும் சொல்கிறேன், இன்னொரு பெட்ரூமில் நம்ம சாமி தான் வச்சுருக்கோம், அங்கே வேறு ஒரு பொருளும் இல்லை. நீ தயவுசெய்து அங்கே போய் உட்காந்து படி. அதுக்காகலாம் இங்கே ட்ரிபிள் பெட்ரூம் வாங்க முடியாது. நீ நல்லா சம்பாதி, நீ வாங்கு. சரியா? அம்மா வந்து சந்தோஷமாக உங்க கூட இருந்துக்கிறேன். நான் வாங்குவேன், நானும் நீ வீங்க தான் சொல்கிறேன். போல போய் தலையில் எண்ணெயை தேய், பவுடரை போடு, ஆளை மண்டையும் பாரு. காலையிலேயே எப்படி தான் இப்படிலாம் கொஸ்டின் கேட்க தோணுதோ. சரி அங்கே போ, அக்காவுக்கும் உனக்கும் அம்மா தோசை சுட்டு வச்சுருக்கேன். அம்மா இன்னைக்கும் தோசையா? இல்லை சிகப்பு தோசை இல்லை, போய் பாருப்போ. ஏன் மிளகாவத்தில் அரைச்சி சேர்த்தீங்களா? ரொம்ப வாய் பேசாதல, அதெல்லாம் இல்லை, சிகப்பு சோள தோசை. போ, அம்மா சுட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிட மாத்தோங்க. அதெல்லாம் ரொம்ப சத்து தெரியுமா? ஆமா. என்ன விளாடுறியா? சரி நான் பொட்டேட்டோ ரைஸ் செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன், இப்போ வேண்டாம். பேசாமல் வதக்கி எடுத்து வச்சு இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துட்றேன்னா. ஐயோ ஒன்று வேண்டாப்பா, சே இந்த அம்மாவே இப்படி தான். போ ஓய் ஒழுங்கா 2 தோசை சாப்பிட்ரு, அப்போ தான் மத்தியானம் பொட்டேட்டோ ரைஸ் வைப்பேன். இல்லைன்னா பேசாமல் அப்படியே மாற்றி விட்டுருவேன் பார்த்துக்கோ. சே இந்த அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ. இந்த அம்மா அப்படித்தான் இருப்பேன். சீக்கிரம் கிளம்பல. எப்பா இந்த காலனிக்கு இன்னைக்கு தான் விடிவு காலம் பிறந்திருக்கு. நானும் 4 நாளாக ஊற்றணும்னு நினச்சி இன்னைக்கு தான் ஊற்ற போகிறேன். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறதான். அப்புறம் எப்படி தான் நாளும் பொழுதும் ஓடுதோ. காலையில் போய் பிள்ளைய விட்ட மாதிரி தான் இருக்குது, பார்த்தா டக்குன்னு 4 மணி ஆயிடுது. வாங்க ராஜேஷ் அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சா? உங்களை தான் ஆளை பிடிக்கவே முடியல. நானே உங்களை இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை பார்த்துட்டேன். என்ன எங்கே போயிட்டு வரீங்க? ஒன்றும் இல்லை, இந்த கழனியை கொண்டு போய் ஊற்றிட்டு வரேன். சரி அப்படியா? ஆமாம் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டா? ஆமாம் 2 பேர்த்தையும் கொண்டு போய் விட்டாச்சு. அதான் எங்கள் மதினி ஊரில் இருக்காங்கல்ல, அவங்க மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பார்த்துக்கோங்க. இங்கே பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் ஆஃபர் போட்டிருக்காங்களாம், 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு. என்ன நீங்கள் போகலையா மதினின்னு என்கிட்ட கேட்டாங்க. சரி இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லாரும் நான் போனேன் நீ போனேங்கிறாங்களே, நீங்கள் எதுவும் போகிறீங்களா, உங்களுக்கு போகிற ஐடியா இருக்கா, போனால் சேர்ந்து போகலாமேன்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நானே பார்த்துட்டேன். ஆமாம் எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. நானும் அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை வாங்க போகும்போது அந்த வழியாக தான் வந்தேன். அப்பா வெளியே என்ன கூட்டம். எனக்கும் போகணும் தான் நினப்பு, இந்த பிள்ளைகளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிடணுன்ட்டு. எங்கே காலையில் தண்ணி ஊற்றி விட்டா வந்து சொல்லுதுங்க, எம்மா மத்தியானத்துக்குள்ளே தண்ணி வெந்நி ஆயிடுது அப்படின்னு. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதே, இந்த ஹீட்டுக்கு வெந்நி ஆயிடுது போல்,
அதை எப்படி குடிக்க முடியும்? சரி அதான் பாட்டில் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பயங்கர கூட்டம்னு நினைக்கேன். ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். நைட்டு 7 மணிக்கு மேலே யாரையும் உள்ளே விட மாட்டேங்காங்களாமே. உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான், அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே விடுறதில்ல, அந்த அளவுக்கு கூட்டமாக. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போதைக்கு போகல. ஏன்னா இப்போ வேற மெட்ரிக்கு ஸ்டேட் போர்டுக்கெலாம் லீவ் விட்டாங்களா, அதனால் எல்லாரும் வேற எங்கேயும் போகிறதுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட் கிளம்பிடுவாங்களே. அதான் கூட்டத்தில் என்ன போய் பண்ண, நம்மளுக்கு கூட்டம்னாலே அலர்ஜி. இல்லை இந்த நேரம் பெரும்பாலும் கூட்டம் இருக்காது, சாயந்தரம்னா தான் எல்லோரும் வருவாங்க. நம்ம இந்நேரம் போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஓ அப்படி சொல்கிறீங்களா? சரி அப்போ போயிட்டு வருவோம். ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணுமே, எத்தனை மணிக்கு போகணும்? போவோமா? இப்போ கூட நான் ரெடியாக தான் இருக்கேன். ஐயோ நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு கழனியை கொண்டு வந்து ஊற்றுவோமேன்னு வந்தேன். குளிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இப்போ குளிக்கலை, நல்லா சோப்பை மட்டும் போட்டு முகத்தை கழுவிட்டு வேறகாட்டி போயிட்டு வந்து தான் குளிக்கணும்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் குளிக்காட்டியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஆனால் எனக்கெல்லாம் முகமே காமிச்சு கொடுத்துரும். சரி சரி, அப்போ நீங்கள் குளிச்சுட்டு வாங்க என்ன. சரி அப்போ அம்மாவுக்கு நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு வரேன், சரியா? என் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் கொடுப்பீங்களோ? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, சமையலெல்லாம் அக்கா பார்த்துக்குருவா. நான் சாப்பாடு எடுத்து வச்சு மட்டும் கொடுப்பேன். மற்றபடி என்னைக்காவது இந்த மாதிரி வெளியே போகிற அன்னைக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனை பக்கத்தில் வச்சிட்டோம்னா அம்மா எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. சரி அப்படியா? சரி அப்போ மணி இப்போ 11 ஆச்சு. நீங்கள் போய் குளிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கும் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், சரியா? எங்கள் ஊரில் தென்காசிலேருந்து எங்கள் மதனி ஃபோன் பண்ணுது. பாருங்களேன், இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டா அது தென்காசி வரைக்கும் தெரியுது. ஆமாம், அவங்க ஃபோன் பண்ணி கேட்காங்க, ஏன் மதனி ஒன்று வாங்கினா ஒன்று இலவசமா, நீங்கள் என்ன போகலையா அப்படின்னு. சரி வாங்க அப்போ போய் பார்த்துட்டு வருவோம். வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையானது இருந்தால் வாங்கிட்டு வருவோம், இல்லைனா அந்த பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதான். நான் மதுரையில் இதே சூப்பர் மார்க்கெட்டில் போயிருக்கேன், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா அங்கே பெருசு. ஆனால் இன்றைக்கி அந்த பில்டிங்கை பார்த்தேன், இங்கே அவ்வளோவா பெருசாக இல்லை. சரி பார்ப்போம், உள்ளே போய் எவ்வளோ ஜாமான் இருக்குன்னு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி அப்போ குளிச்சுட்டு கிளம்பி வர்றீங்களா? சரி. இதானா சக்தி? ஆமாம் ராஜேஷம்மா, ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை. ஆமாம் நான் கூட பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன், அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையே. ஆமாம் ரொம்ப ஒன்றும் பெருசுலாம் கிடையாது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்பா ஆனால் என்ன வெயிலுண்ணே. அதான் நானும் நினச்சேன், என்னடா மணி 1 மணி வெயிலில் சக்தி அப்படியே வண்டியை ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறாங்களே, ஒருவேளை இவங்களுக்கு எதுவும் ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குதோன்னு நினச்சேன். ஐயய்ய நீங்கள் வேற, இன்றைக்கி தான் நான் வண்டியை இவ்வளோ ஸ்பீடாகவே ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், இல்லாட்டி நான் இந்த ஸ்பீடில் கூட வரமாட்டேன் தெரியுமா? நீங்கள் ஆனால் சிட்டாக பறப்பீங்க என்ன. ஆமாம் நான் அதான் நினச்சேன், என்னடா ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறாங்களேன்னு. ஆமாம் நான் தான் பார்த்துருக்கேனே, பிள்ளைகளை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரும்போது உங்களை பார்ப்பேன், அடி சிட்டாக பறப்பீங்க. சரி போவோமா? வாங்க போவோம். என்ன ராஜேஷம்மா என்ன வாங்கியிருக்கீங்க? ஆமாம் என்னத்தை போட்டு வாங்க, எங்கள் மாதிரி என்னமோ ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொன்னாங்க, ஆனால் அப்படி ஒன்று இங்கே போடலைன்னா. இல்லை அப்படிலாம் போடல. இப்போ வாஷிங் மிஷின் அந்த லிக்யூட்லாம் ஒரு 4 லிட்டர் அந்த மாதிரி வாங்கினோம்னா ஒரு 200 அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்கான். ஆமாம் நானும் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அது எனக்கு இல்லை, எங்கள் மதினி ஃபோன் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதனால் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கிட்டீங்களா என்னமா? அது இல்லை, நான் வீட்டுக்கெலாம் ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டேன்றதுனால ஒன்றும் வாங்கலை ராஜேஷம்மா. நான் அந்த பிள்ளைகளுக்கு பாட்டில் வாங்க வந்தேன், எனக்கு ஒன்றும் பாட்டில் ஒன்றும் பிடிக்கலை, நல்லா ஒன்றும் குவாலிட்டியில் இல்லை, அதனால் இப்போ வாங்கலை. சரி இப்போ வாங்கினாலும் இந்த பிள்ளைங்க யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும் போது எம்மா எனக்கு புதுசு வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசு கொண்டு வந்திருக்காங்க அம்மாங்க, அதனால் இப்போ இங்கே வாங்கலை. பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கலை. ஆமாம் அவ்வளோவா பொருள் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்டாக் இறக்கலை போல், ஒருவேளை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கறனால இப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒன்றும் கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி ஐட்டங்களே நிறையா ஒன்றும் இல்லை. இது நார்மல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் மித்த ஐட்டங்கள் ஒன்றும் பெருசாக இறக்கலை. அதான் சொல்கிறேன், அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி எல்லாரும் சரி நான் போனேங்கவும் இங்கே நிறையா இருக்கும் போலன்னு நினச்சிட்டு நான் வந்தேன். என் வீட்டுக்காரர் கூட இது போவோம், என்ன கையில் காசை வச்சுக்கிட்டு செலவழிக்கணும்னு அலையிறையானாங்க. இல்லை நான் போகணும் அப்படின்னே. இப்போ இங்கே வந்து பார்த்தா ஒன்றுத்தையும் காணோம். ஆமாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கும் என் தங்கச்சி ரம்யா போயிட்டு எனக்கே பாட்டில் தூக்கிட்டு வந்தேன்னா, சரி நான் நினச்சேன் அப்போ பிள்ளைகளுக்கு பாட்டிலாம் நல்லாயிருக்கும் போல நினச்சேன். பார்த்தா இங்கே ஒன்றும் நல்லா இல்லையே. இப்போ ஒன்றுமே நீங்கள் எடுக்கலையா? இல்லை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் பிள்ளைகளுக்கு, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து வாங்கியிருக்கேன். அந்த கண்ணாடி பாட்டில் 40 ரூபா அப்படின்னு ஒன்று போட்டிருந்தான், அதில் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். நான் நினச்சதில் ஒரு 2-3 ஐட்டம் வாங்கியிருக்கேன். பிள்ளைகளுக்கு லஞ்சு டவல் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன அதுவே 1000 ரூபா வந்துடும் போலையே. ஆமாம்மா நானும் அந்த மாதிரி தான் ஏதோ 4 ஐட்டத்தை தான் எடுத்தேன், அதுவே இப்போ 4000 ரூபா பில்லு வந்துருச்சு. அப்பா கடைகளுக்கே வர முடியலன்னா. ஆமாப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் காசு நம்ம பர்ஸில் இருக்குது, வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா சிட்டா பறந்துருதே. ஆமாம் இன்னும் எங்கள் அப்பாட்ட போய் என்ன டோஸ் வாங்க போகிறேன்னு தெரில, அவங்க வேண்டான்னாங்க, இரு நான் கூப்பிட்டு போகிறேன்னாங்க, நான் தான் கேட்கல. என்ன செய்ய, இன்னும் இதை வச்சு சண்டை வருமோ என்னமோ தெரியல. உங்கள் மதினி வீட்டுக்கும் சேர்த்தான்னு 4000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆமாம் அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த 4 லிட்டருக்கு இதே வாங்கியிருக்கேன், அதுமாரி எனக்கும் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு தேவையானதான் வாங்கியிருக்கேன், தேவையில்லாத வாங்கலை. இருந்தாலும் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைல்ல.
பக்கத்தில் ஒரு ரேக் இருக்குது, வாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு எதுவும் தேவைப்பட்டது இருந்தால் எடுப்போம். மணியை பார்த்தீங்களா 3 ஆயிடுச்சு. பிள்ளைங்க 4 மணிக்கு கூப்பிட போகணும்ல. பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை பில்லு போகிற இடத்துல. இருந்தாலும் இங்கேருந்து வீட்டுக்கு போக தான் 20 நிமிஷம் ஆகுதே. அதனால் அந்த ரேக்கையும் பார்த்துட்டு எதுவும் தேவைப்படுறது இருந்தால் எடுத்துகிட்டு கிளம்புவோமா? ஆமாம் சக்தி, கிளம்ப வேண்டியதான். எப்பா இதுன்னா நெய் பாட்டிலா? எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இதெல்லாம் அந்த நிறையா வாங்குறவங்களுக்கு இல்லை பெரிய ஃபேமிலிக்கு வந்து இங்கே வாங்குறது லாபம்னு நினைக்கேன். நம்ம எங்கிட்ட இவ்வளோ பெரிய நெய் பாட்டில் வாங்க? எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இந்த பக்கமும் அதைத்தான் வச்சுருக்கான். இது என்னது? இந்த ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றதா? ஏப்பா இதெல்லாம் இவ்வளோ பெரிய பாட்டிலில் வாங்கிட்டு போவாங்களா ஆளுங்க? போவாங்களா இருக்கும். இல்லை இந்த பேக்கரி வச்சவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வீட்டுக்கு தேவைப்படாது. எல்லாம் பெருசு பெருசாக இருக்குப்பா. சக்தி, சொல்லுங்கள் ராஜேஷ் அம்மா. எல்லாம் பார்த்தீங்களா பெருசு பெருசாக தான் இருக்குன்னு. இதெல்லாம் யார் தான் வாங்குவாங்களோ? நானும் இப்போ அதைத்தான் நினச்சேன், பார்த்துக்கோங்க. அநேகமாக இந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கேன். நானும் அப்படி தான் நினைக்கேன். இங்கே எனக்கு ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை. அப்போ இது கிளம்புவோமா இல்லை நீங்கள் எதுவும் வாங்க போகிறீங்களா? இல்லை கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், சும்மா பார்க்குறேனே மணி 3:15 ஆயிடுச்சே. அப்படியே இந்த பில்லு போட எப்படியும் 10 நிமிஷம் ஆகும்ல. இந்த காம்பவுண்டோடு தாண்டவே எப்படியும் 3:30 ஆயிரும்னு. ஆமாம், 4 மணிக்கு தானே உங்கள் பிள்ளைகளை கூப்பிடணும். இல்லை நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கிற சொல்லிட்டேன். அப்படியா? எனக்கு நான் தான் போய் பிள்ளைகளை கூப்பிடணும். சரி அப்போ கிளம்புவோம். 4 மணிக்கு கரெக்டாக விட்டுருவாங்களோ? ஆமாம் 4 மணிக்கு விட்டுருவாங்க. சரி அப்போ கிளம்புவோமா? சரி போவோன்னா நேரம் ஆயிடுச்சு. சரி எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். கடைக்கு போயிட்டு வந்து என்ன வீட்டில் ஒரு கடை விரிப்போம். முதல் அந்த வாங்கின கண்ணாடி பாட்டில் பத்திரமா எடுத்து வைக்கணும்ப்பா. பத்திரமா கொண்டு வந்துட்டோமா அதை பார்க்கணும். ஏன்னா அவ்வளோதான், என் உயிரே போயிடும். நான் எதிர்பார்த்து வாங்கணும்னு நினச்ச பாட்டிலு. வெயில் காலத்துக்கு இதில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் ஜூஸ் போடும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒன்று வீட்டில் இருக்குது, அது நல்லா யூஸ் ஆச்சு. இந்த வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. என்ன சின்ன பாட்டிலுனால தண்ணி பத்தலை, அதான் இன்னொன்று வாங்கணும்னு நினச்சேன், அதை வாங்கிட்டேன். அழகு பாட்டிலு, சின்ன பாட்டிலு, 40 ரூபா. பரவாயில்ல, இந்த பாட்டில் பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆம்பளையாலாம் வண்டின்னு எதுலலாம் ரூபாயை போடுறாங்க. நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன பொருள் சந்தோஷம் தருதுன்னா அதை வாங்குறதுல என்ன தப்பு சக்தி? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. ஆமாம், இது மாதிரி இன்னொன்று வாங்கினோமே. இந்த 3 பொருள் மட்டும்தான் கண்ணாடி. பயந்துக்கிட்டே இருந்தேன், நல்ல வேலை பத்திரமா கொண்டு வந்துட்டேன் 2. இன்னும் 1 எடுத்து பார்க்கணும். இதுவும் பத்திரமா வந்துருச்சு, சூப்பர். வேற என்ன வாங்கணும்? இந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும். ஏப்பா வித்தியாசமாக இருக்கேன்னு இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டேனா? எனக்கு பார்க்கும்போது தெரியவே இல்லை. இப்போ வந்து எடுத்து வச்சாதான் தெரியுது இவ்வளோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் ஒரு நாள் வாங்க மாட்டேனே, எப்படி வாங்கினேன்? சரி லீவில் கொடுப்போன்னு நினச்சி, சரி இது ஒன்று நினச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் போல். சரி பரவாயில்ல, எப்போயாவது தானே நம்ம பிள்ளைகளும் சாப்பிடட்டும். இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கும்போது எவ்வளோ வித்தியாசமாக பார்க்குதுங்க. சரி விடு, வேற என்ன இருக்குது? இன்னும் ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபைல் வாங்கணும்னு நினச்சி எவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ தான் வாங்கியிருக்கேன். என் வீட்டுக்காரர் அவங்க சர்டிஃபிகேட்டை அழகாக இதே மாதிரி ஒரு ஃபைலில் வச்சுருக்கும் போது நானும் நினப்பேன் நம்மளும் வாங்கணும்னு. அப்புறம் போய் ரேட்டை பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவேன். இந்த தடவை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. ஒரு 150 ரூபாய்க்கெலாம் நம்ம எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. சில சமயம் யோசிக்கும், சில சமயம் ரூபாயை பற்றியே நினைக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, இன்றைக்கி 1000 ரூபா உண்மைக்கே செலவு தான். இதில் தேவையானது எதுலாம் எனக்கு தெரில. ஆனால் என்ன, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சதெல்லாம் வாங்கிட்டேன். ஏப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மணி தான் 3:55 ஆயிடுச்சே. இன்னும் எல்லாத்தையும் எங்கேயாவது எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு குட்டி பிசாசு இருக்கே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாங்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எம்மா இப்பயே கொடுன்னு வாங்கிக்கிறோம். அதனால் அது கண்ணில் படாமல் எங்கேயாவது செட்டில் பண்ணிட்டு தான் போய் கூப்பிட்டு வரணும். 4:10க்கு போனால் கூட பரவாயில்ல, பத்திரமா இந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து வைக்கணும். எம்மா இந்த ஃபைலை பார்த்துச்சுன்னா அதை அபிக்குட்டி தூக்கிக்கிறோம். மித்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த 2வது ஒன்று இருக்கே ஜெய்குட்டி, அதுகிட்டேருந்து காப்பாற்றணும். இன்றைக்கே அதையும் கொடு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம்ப்பா. நம்ம அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுக்காக வாங்கினோம். இது பார்த்துட்டா ஒரேடியாக சாப்பிட்ணுங்குதுங்க, உடம்புக்கு ஒத்துக்குமா? எல்லாத்தையும் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடணும். ஹாய், உண்மைக்கே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேங்க. பாருங்கள் போயிட்டு வந்து என்னென்னத்தை வாங்கியிருக்கேன்னு. ஓகே, உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.